திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் அனல்மின் நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். இது 800 மெகாவாட் மிக உயர் அனல்மின் நிலையமாக பார்க்கப்படுகிறது. மேலும் கூடுதல் விவரணை செய்தியாளர் சந்திரசேகர் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்திரசேகர். தற்பொழுது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 800 மெகாவாட் வடசென்னை மிக உயர் அனல்மின் நிலையத்தை திறந்து வைத்துள்ளார். இந்த அனல்மின் நிலையம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் வடசென்னை அனல் மின் நிலையம் இயங்கி வருகிறது. முதலாவது நிலையில் 3 அலகுகளில் தலா 210 மெகாவாட் மின் உற்பத்தியும், இரண்டாவது நிலையில் 2 அலகுகளில் தலா 600 மெகாவாட் மின் உற்பத்தி என மொத்தம் 1830 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு 800 மெகாவாட் மின் உற்பத்தி திறனில் விரிவாக்கம் செய்வதற்காக கடந்த 2010ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதியால் திட்டமிடப்பட்டது. தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 10 ஆண்டுகளாக மந்த கதியில் வடசென்னை அனல் மின் நிலைய விரிவாக்க 3வது நிலை பணிகள் நடைபெற்று வந்தன. 2021இல் திமுக ஆட்சி மீண்டும் அமைந்ததும் இந்த திட்டம் தொடர்பாக கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பணிகளை முடித்து திட்டத்தை விரைவில் செயல்பாட்டு கொண்டு வருமாறு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். இதன் பேரில் கட்டுமான பணிகள் முடுக்கிவிடப்பட்டன. 10,558 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வடசென்னை மிக உயர் அனல் மின் நிலையம் 3வது நிலை கட்டுமான பணிகள் நடைபெற்று முடிவடைந்தது. 800 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட இந்த அனல் மின் நிலையத்தில் கடந்த சில மாதங்களாக சோதனை அடிப்படையில் கொதிகலனில் நிலக்கரி எரியூட்டப்பட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் இந்த அனல் மின் நிலையத்தின் செயல்பாடுகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து மின் உற்பத்தியை தொடங்கி வைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் உள்ள அனல் மின் நிலையங்களில் முதன்முறையாக குறைந்த அளவிலான நிலக்கரியை கொண்டு அதிகபட்ச மின் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம் கொண்ட மிக உயர் மின் நிலையம் இங்கு நிறுவப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். சந்திரசேகர், தகவலுக்கு நன்றி.